So hi friends, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அஷ்தம்னன் கேமிங் கைஸ். ஸோ ஆஃப்டர் அ ஷார்ட் டைம் இப்போ நம்ம மறுபடியும் வீடியோ போட வந்துட்டோம். ஓகே, இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியலி ஈஸி ஹாபி தான். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ கைஸ். லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. இன்னும் லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அதை எல்லாத்தையும் பண்ணி விட்டுறது வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே தான் இருக்கோம். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே போகணும். ஓகேவா, அந்த இடம் தான் எண்டு. ஓகே, வாங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது பெரிய கேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்னாடியே முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 பார்ட்டு 3 பார்ட் அந்த மாதிரி போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம் நிற்காமல். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3rd செக் பாயிண்ட் வந்துட்டோம். சில கேம் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் மேலே பார் கோடு அதெல்லாம் இருக்கும். அதாவது எவ்வளோ முடிச்சிருக்கோம், எவ்வளோ ப்ராசஸ் எவ்வளோ முடிச்சிருக்கோன்னுலாம் இருக்கும். ஆனால் இதில் அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் லேசர் தான் கைஸ். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் ஈஸியாக தாண்டி வந்துட்டோம். இங்கே மறுபடியும் செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. அண்ட் இப்போ இதெல்லாம் தாண்டி பண்ணதெல்லாம் எவ்வளோ ஈஸி கைஸ். ஸோ அதனால தான் ரியலி ஈஸி ஹாபின்னு கேம் வச்சுருக்காங்க, பேர் வச்சுருக்காங்க போல இருக்குது. அண்ட் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் போக போக ஈஸியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. லைக் இந்த மாதிரி தான். ஆனால் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம் கைஸ். ஓகேவா, இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸி. இது மறையும் தானே? இல்லை, இது கொஞ்சம் கஷ்டம்தான் கைஸ். இதெல்லாம் ஈஸி, பக்கா ஈஸி. ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். மசி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மைக்கில் தான் இது நினச்சேன். இல்லை, ஆக்சுவலி இது நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ஒன்று இது ஃபேக்கு, ஒரு இது ரியல் அப்படி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே ரியல் தான். டேய் யாரா நீலாம் இதிலலாம் போய் கீழே விழுவ? இதெல்லாம் எவ்வளோ ஈஸியானது தெரியுமா? இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு நீ கீழே விழுதுல, உனக்கு அசிங்கம்டா, உனக்கு அசிங்கம். சரி வாங்க போகலாம். இப்போ போயிட்டுருக்குறோம். சரி வாங்க அப்படியே போயிட்டுருக்கலாம். நான் போயிட்டு அதை ஐயோ செத்துட்டேன்னா. சரி, கிளிச் ஆகிடுச்சு கைஸ். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ட்டு தொட்டிருக்கும் லேசரில். நான் இதை போயிட்டுருக்கிறதுல அந்த சின்ன கேப்பில் நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபு லைக்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வந்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் இங்கே போயிட்டுருக்கேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இது மறையுது நினச்சேன். நம்ம கொஞ்சம் லேட் ஆகணுன்னா கூட கீழே விழுந்துடும். யார் மணி என்னை ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்க? ஓ, இது திடீர்னு ஒரு மாதிரி ஒர்க் ஆகாமல் அது மாதிரி போயிடுச்சு. அதெல்லாம் ஈஸி கைஸ். ஆனால் ஒரே ஒரு தடவை மட்டும் அவுட் ஆகிட்டேன். நம்பிடுதேன், ஒரே ஒரு தடவை தான் அவுட் ஆகினேன். இது என்னமோ பாம்போட உடம்பு மாதிரி இப்படி வளைஞ்சு போயிட்டுனுங்குது. ஐயோ. ஓகே, இந்த இடத்துல இது பார்க்க எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இந்த டார்ச்லாம் லைட்டில் இருக்கும்ல, இந்த இதுலலாம் இந்த ஃபோனில் டார்ச் லைட்டோட ஷேப் மாதிரியே இது. இந்த ஆப்பிளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் ஒரு மாதிரி எப்படி இழுத்துட்டு போகிற மாதிரியே ஒரு இது வரும், அது மாதிரியே இருக்குது. இது அதுக்குள்ளே இங்கே வந்துட்டோமா? என்ன கைஸ், சின்னதாக தான் இருக்குது. சரி வாங்க, இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், போகலாம். இது அப்பப்போ பக் ஆகிது கைஸ் இந்த ஸ்க்ரீன். சரி போவோம். இதெல்லாம் நம்மளுக்கு சர்வ சாதாரணம்டா. ஓகே, ஓ 3த்தில் ஏதாவது ஒன்றா? இதெல்லாம் ஆக்சுவலி ஈஸி, ஆனால் இவனை பார்த்து போக வேணாம். ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நான் உங்களுக்கு ஒரு மித்து சொல்லித்தரேன். நீங்கள் கேமராவை இப்படி கீழே இறக்கி இது இங்கே பாருங்களேன். இந்த டேஞ்சர் சிம்பிள் போட்டிருக்கிறதெல்லாம் ஃபேக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இல்லாததெல்லாம் ரியலு. சரி, இப்போ பாருங்களேன் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி நீங்கள் கேமராவை இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கேமரா உள்ள போச்சுன்னா அது ஃபேக்குன்னு அர்த்தம். இதே இப்போ பாருங்கள், இதுதான் ரியல்னு நம்மளுக்கு தெரியும்.
இப்போ அதுக்குள்ளே கொண்டுட்டு போனோம்னா இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி நம்மக்கிட்டே வருது, உள்ளே போகாமல் ஒரு மாதிரி இப்படியே வெளியே வருது பாருங்கள். ஸோ இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுதான் கரெக்டானதுன்னு. இது ரொம்ப ஈஸி, ஒரு தடவையும் செத்து விளாட்லாங்கிற மாதிரி வர தேவையில்லை, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி போய்க்கலாம். இதெல்லாம் பைப்பு மேலே லேசர், இதெல்லாம் எவ்வளோ ஈஸிங்கிறது தெரியாமல் போயிடுச்சு. நம்மளாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு இந்த கேமுக்கு தெரில போல. இது ஈஸியாக போகலாம். ஓகே போய்கிட்டுருக்கோம். அண்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இருங்க எங்கே வந்துட்டோம் கைஸ். நம்ம இந்த கேமே சொல்லணும்னா இந்த கேமே நம்ம முடிக்க போகிறோம், ஓகேவா? சரி வாங்க போயிட்டுருக்கோம். இது அதானே பார்த்தேன், இந்த மாதிரிலாம் வரவே இல்லை, இனிமேல்ட்டு தான் அது வரும். ஸோ இனிமேல் தான் நம்ம அங்கே போகணும் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஐயோ கீழே முட்டை கைஸ். ஓகே கைஸ் பண்ணிட்டு வேணால் நம்ம வந்துட்டோம். எத்தனைடா இதுலேயே கீழே விழுவ போவோம். இப்போ அப்படியே போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அங்கேன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோ அங்கே தெரியுது. ஏன்னா அது புதுசாக இருக்குன்னு, அதுதான் இப்போ இங்கே வந்துருக்கு. இது எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இதெல்லாம் ஈஸியாக இருக்குது. இதை போயிட்டு இது எத்தனாவது ப்ராசஸில் இருக்குன்னு கூட எனக்கு இப்போ தெரியல. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆமாம் கேஸ், இதெல்லாம் ரொம்ப ஈஸி கேஸ். நம்மளாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு தெரியாமல் பேசினுக்கிறாங்க. வாங்க போவோம். ஓகே இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம், செக் பண்ணி பிடிச்சிட்டோம். இது என்ன கிராப்பலோக்கு தெரில எதுக்குன்னு. இது என்னமோ செஸ் போர்டு மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகுது, அது மேலே போகிற மாதிரி. ஆனால் என்ன அந்த கலர் தான் இல்லை, அதை தவிர்த்து பர்பிளாக இருக்குது. இங்கே வந்துட்டோன்னா இங்கே லேசராக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஈஸிடா, ஏன்டா கொஞ்சம் கஷ்டமாக கொடுங்கடா. அதனால தான் ரியலி ஈஸி ஹாபின்னு போட்டிருந்தாங்க போல இருக்குது. அடுத்த தடவை கொஞ்சம் கஷ்டமான ஹாபி ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா ஐயோ ஜம்ப் ஆக மாட்டேங்குது கைஸ். ஆனால் இது ரியலி ஈஸி ஹாபியில் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஜம்ப்பு பண்ண மாட்டேங்கிறான். அங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ் மட்டும் கொஞ்சம் கோளாறாக இருக்குது. கோளாறுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஓகே இப்போ வந்து நம்ம செக் பாயிண்ட் பிடிச்சிட்டோம். அண்ட் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருங்க, அது எங்கே கைஸ் இருக்குது? நான் சின்ன கேம்னு நினச்சேன், பார்த்தா ரியலி பெரிய கேம் தான். ஏன்னா அங்கே வருங்க அந்த கலராலாம் இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் நம்ம இன்னும் வரவே இல்லை. அதெல்லாம் ஓ அப்போனா இதெல்லாம் அந்த மாதிரி நீ அப்படி வரியாங்கிற மாதிரி. ஓகே இதெல்லாம் இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல, போண்டே தான். இதெல்லாம் ஈஸி தான், ஆனால் இது பேசிக்கிட்டே போயிட்டேன். இது கொஞ்சம் பெரிய கேம் தான் கைஸ், பெரிய கேம் தான். ஐயோ என்னடா இது கடுப்பேற்றுது. சரி போவோம். இது என்னமோ எக்ஸாக இருக்குது, அப்படியே போண்டே தான். அண்ட் கைஸ் நம்ம அவுட் ஆகிட்டு தான் லைட்டாக இருக்கும். ஓகே இன்னும் ஸ்டில் யாரும் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கெஞ்சி கேட்குறேன் கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிரா. ஓகே யாராவது லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணி விட்டு வந்துடுங்க கைஸ். இல்லைனா நீங்களும் இந்த மாதிரி ஒரு உலகத்தில் மாட்டிப்பீங்க. இந்த மாதிரி தப்பிச்சு போக வேண்டிய அவசியமாகிடும், கீழே வந்தீங்கன்னா செத்து போயிடுவீங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு உலகத்தில் மாட்டுவீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே இப்போ வேணால் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான், இதெல்லாம் ஈஸியாக தாண்டி வந்துடுவோம். அண்ட் கொஞ்சம் கடுப்பேற்றிக்கிட்டு தான் இருக்காங்க ஸ்டில். ஓகே இதெல்லாம் ஈஸி. இது டிக்டாக் டோ மாதிரியே இருக்குது. ஆமாங்க அது மாதிரியே தான் இருக்குது. இப்போ அப்படியே பொறுமையாக போனோன்னா இங்கே வந்துருச்சு. ஓகே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ ஐயோ திருப்பி பார்த்து போடா. ஓகே இப்போ போயிட்டு தான் இருக்கோம். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.
ஓ இதுதான் அங்கேன்னு பார்க்கும்போது கலர் கலராக தெரிஞ்சுச்சா, கலர் கோழி குஞ்சா. ஐயோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதே, என்னால் முடியல மம்மி டேடி. ஓகே இப்போ வந்துட்டோம். ஓகே இப்போ செக் பாயிண்ட் பிடிச்சிட்டோம் கைஸ். இப்போ இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா தலை, அதாவது தலை சுற்றி கீழே விழுந்துருங்க கைஸ். அவ்வளோ இருக்குது, என்னால் முடியலை, கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது, இருந்தாலும் நிறையாவே. அண்டு மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம கேரக்டரை சேஞ்ச் பண்ணலாமா இல்லை இதே கேரக்டர் வச்சுக்கலாமாங்கிறத சொல்லுங்கள். கேரக்டரை சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் மாற்றலாமா இல்லை இந்த நூடுல்ஸ் மண்ட கேரக்டரே நல்லா இருக்கான்னு நல்லா பார்த்து சொல்லுங்கள். இந்த சட்டையில் பைக்கு சட்டை போட்டு இருக்கிறவன் இவன் தான் கைஸ். அப்புறம் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் போஸ்ட்டாக போடுறேன். இந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் எப்படி அதாவது ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கணுன்னா நான் உங்களுக்கு போஸ்ட்டாக போடுறேன். என்னோடய ஐடியை, அதாவது நான் சொல்கிறது இதை வாயில் வரமாட்டேங்குது. என்னோட ஐடி நேமை வந்துட்டு உங்களுக்கு வேணால் அமுச்சு விட்றேன். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வேணால் அமுச்சு விடுங்க, எனக்கு பார்த்து நோட்டிஃபிகேஷனில் போய் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டே பாதி தூரம் வந்துட்டோம். ஆனால் இது பாதி தூரமாக இல்லை, இப்போ தான் ஆரம்பிக்கிறோமாங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ தான் பாதி முடித்த மாதிரியே இருக்குது. நல்ல வேலை அந்த லேசரை தொட்டிருப்பேன். இன்னும் எவ்வளோ இருக்குது. ஏய் இங்கே பக்கத்தில் கைஸ் இருக்குது, முடிக்க போகிறோம் கைஸ். எஸ் லெட்ஸ் கோ. இப்போ நம்ம முடிக்க போகிறோம் பாதி. ஏய் யார் மணி நவுருமா, ஏய் 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 நவுருமா நீ. சரி போட்டோம். டேய் என்னடா நீ பாடி பில்டர்னு நினப்பாடா, பனியன் ட்ரௌசரோட சுற்றின்னுங்கிற. சரி அவங்க சுற்றினா நம்மளுக்கு என்ன. ஓகே பண்ணிட்டு போய் நம்ம அப்படியே வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு லேசாரெலாம் அப்படியே டிஃபிகல்ட்டாக கொடுக்குறேங்கிற பேரில் ஈஸியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸி கேஸ், சர்வே சாதாரணம். சாரி கொஞ்சம் அசிங்கமாக போயிடுச்சு. சரி விடுங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம், போவோம். இந்த கேமில் அங்கங்கே அந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே கொண்டு வேணால் நம்ம செக் பாயிண்ட்டு நல்ல வேலை கீழே விழுந்துருப்பேன், நீங்களே பார்ப்பீங்க. ஓகே அது என்னமோ ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்துட்டோம் கைஸ். மறையுது கைஸ், நல்ல வேலை நான் பின்னாடி போயிருப்பேன். ஓகே இப்போ நம்ம அப்படியே ஓடு 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 கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம இப்போ வந்துட்டு போனால் முடிக்க போகிறோம் கைஸ். ஆல்மோஸ்ட் அங்கே தான் இருக்குது. நம்ம பக்கத்தில் அங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு பக்கத்தில் வந்த மாதிரி இருந்தது, ஆனால் இங்கே கொஞ்சம் தூரமாக இருக்குது. போவோம் கைஸ், என்ன பண்ணுறது, போகணும். இருங்க, நம்ம அன்னைக்குன்னு இல்லை, அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளை விட்டுட்டு முந்திட்டு போச்சு தானே. அதே தான், அவளே தான், இவ தான் நம்மளை முந்திக்கிட்டு போனான். ஸோ இப்போ அவளே இங்கே தான் இருக்கா. கீழே விழுந்துட்டியா, இது உனக்கு தேவையா? என்னை சரி தேவையில்ல. சரி என்னை முந்திக்கிட்டு போனில்ல, இப்போ பார்த்தியா பின்னாடி இருக்கிற. சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது இந்த மாதிரி. அடுத்த கைஸ் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஐயோ இவன் முன்னாடி போயிட்டா கைஸ். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஒரு கேம் இருக்குது, அது என்ன கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வைவ் சுனாமின்னு ஒரு கேம் நம்ம போட்டிருப்போம். சுனாமி கேம்னு ஒரு கேமு. என்ன கைஸ் இது அவுட் ஆகிட்டே இருக்கேன், ஐயோ கடுப்பாக வருது. சரி அந்த சர்வைவ் சுனாமின்னு ஒரு கேம் போட்டிருப்போம். அதே மாதிரி சர்வைவ் சுனாமின்னு ஒரு கேம் போட்டிருப்போம். அதே மாதிரி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேம் சர்வைவ் ஆசிடுன்னு ஒரு கேம் இருக்குது. அதே மாதிரி அலை வரும், ஆனால் இது ஆசிட் அலை. ஆனால் இப்போ அந்த சுனாமி அலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டை அப்படியே தூக்கி வாரி பின்னாடி தூக்கி போட்டுரும். ஆனால் அந்த ஆசிட் அலை என்னன்னா நம்ம ஹெல்த்தை குறைச்சி சாவடிக்க பார்க்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ள கேமு. இப்போ பாதி தூரம் வந்துட்டோம். உண்மையாக சொன்னால் நம்ம கேமையே முடிக்க போகிறோம் கைஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி தான் அந்த இது
எண்டிங் பாயிண்ட் இருக்குது. இப்போ முடிச்சிட்டோன்னா அந்த கேமும் ஃபைனலி முடிய போகுது. ஓகே, இந்த கேமை முடிக்க போகிறோம். இது மறைஞ்சிக்கிட்டு வர மாதிரி இருக்குது, மறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகே, நம்ம மறைச்சிக்கிட்டு வந்துட்டோம். இவ்வளோ வந்து நம்ம இப்போ கேமை முடிச்சிட்டோம் கைஸ், வெற்றி. இப்போ வந்துட்டு வேணால் நம்ம கேமு கைஸ், நான் கேமை முடிச்சிட்டோன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா அங்கே இருக்குது கைஸ். ஐயோ, என்னை கடுப்பேற்றுறீங்க கைஸ், கடுப்பேற்றுறீங்கடா. ஓகே, இந்த செக் பாயிண்ட்டோட போகும்னு நினைக்கிறேன். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ பார்ட் 2ஆகவே போட்டுடலாம். இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். ஸோ பாய் ஃப்ரம் அஷ்தமன் கேமிங் கைஸ், பாய். பார்ட் 2 என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், போட்டுருவோம். ஓகே, பாய் ஃப்ரம் அஷ்தமன் கேமிங் கைஸ், பாய் கைஸ், பாய் கைஸ்.